அப்பா ரொம்ப நாளாச்சு பொம்பளை வேஷம் போட்டு குடிக்கவே முடியல. அவன் வரானு. பரவாயில்ல, இந்த மாதிரி மாடர்னா இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். பிடி. கேடுகட்ட குடும்பமா இருக்கு. எனக்கும் ஒரு தம்மு கொடு. டீச்சர், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே, இன்னொன்னு என்ன கொடுக்கறதுக்கு? சிகரெட் இல்ல, சீக்ரெட். என்னது? உன் மடியில படுக்கணும். என் சொல்றதுக்குள்ள படுத்துட்டீங்க. நீ எப்ப சொல்றது, நான் எப்ப படுக்கிறது? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். 2 பனியன் 2 அண்டர்வேர், இது 2 பிளவுஸ் 2 பாவாடை நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். டீச்சர், நீ எல்லாமே பொம்பளைதான், ஆனா ஒன்னே ஒண்ணுலதான் எனக்கு சந்தேகம். எதுல? அதாவது இந்த குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு. அது நான் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால எங்க அம்மா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து எனக்கு எம்ஆராத குரல் மாதிரி வந்துருச்சு. நமக்கு குரலா முக்கியம், குரல் மாதிரி இருக்கிற இந்த உடம்புதான் முக்கியம். எனக்கு மூச்சு திணறுது. யாராவது பாத்திர போறாங்க? யாரும் வீட்டுல இல்ல. என் பொண்டாட்டிய கடைக்கு வெண்ணெய் வாங்க அனுப்பிச்சிருக்கேன். இப்ப சொல்லு. நீங்க வெண்ணெய் வாங்கிட்டு வர்றீங்களா? இல்ல, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படிங்க? முதல் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ கிடக்குறா கருப்பி. நான் இந்த சிகப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், கருப்பிய டைவர்ஸ் பண்றேன். அட பாவி, அடி சண்டாளி, டான்ஸ் காரியா வந்து என் புருஷனை மயக்கிட்டியே. அட பாவி, என்ன கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இங்க நெய்யா குடுக்குறியா? அடியே என் சக்கலாத்தி, படுத்துக்கிட்டு போஸா குடுக்குற போஸ். எந்திரடி, எந்திரி. ஆம்பளை. நான் ஒரு ஆம்பளையவா லவ் பண்ணிருக்கேன். ஐயோ, ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே உங்களை காதலிச்சிருப்பேனே. சண்டாளி, கட்டின புருஷனை கண் முன்னால வச்சுக்கிட்டு கண்ட ஆம்பளைய லவ் பண்றியா? நீ மட்டும் என்னையா கட்ட பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு கண்ட பொண்ணுகளை காதலிக்கலாமா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? ஐயோ, உங்க நியாயத்தை விடுங்க, என் நியாயத்துக்கு வாங்க. இந்த அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ரெடியா தான் இருக்காங்க. இந்த அம்மாவுடைய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வாய் உளறி சொல்லிட்டேன். ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது. ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணிட்டா இவரத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா தங்கச்சி எவனே ஒருத்தரை எடுத்துட்டு ஓடின மாதிரி நானும் ஒரு ஆள் எடுத்துட்டு ஓடிடுவேன். அப்ப நான் இல்லையா? அந்த ஒரு ஆள் நீங்க தாங்க. நல்ல வேளை நான் பழச்சேன். என்னங்க, ஒழுங்கா கட்டி வச்சிருங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடினாள் குடும்பம்னு பேரு. ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். அதுவும் சரிதான். வா மகளே, கைய பிடிங்க. ஐயோ, என்னங்க உங்க ஆரம்பத்துல இருந்து அலையுறாங்க? சும்மா ரெடி, நீ கைய கொடு. நீங்க பிடிங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. 16 பெத்து எப்படி பெருவாழ்வு வாழ்றது? 2 போதும். முயற்சி பண்றோம். அமைதி. வையப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் தலைவர் தேர்தலில் திரு சேகர் 32,378 வாக்குகளும், திரு தர்மலிங்கம் 3,723 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். திரு சேகர் 28,655 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட திரு தர்மலிங்கம் ஜாமீன் தொகையை இழந்தார். நம்ம ஆட்கள்லாம் ரெடியா இருக்குங்களே, காரியத்தை முடிச்சுடுங்க.
உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கான உன பரிவட்ட கட்டி அனுப்பிச்ச அநியாயமா உன்னை இப்படி கொண்டுட்டாங்களே ஐயா. ஓ சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டுப்பா. சேகர சேகர ஐயா, அநியாயமா கொண்டுட்டாங்களே ஐயா. சேகர அநியாயமா இப்படி கொண்டுட்டாங்களே ஐயா. கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா. சரி, அது போட்டு விடுங்க. காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற வாம்பல, அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க? காலம் கெட்டு கிடக்குது. என்ன சொல்றீங்க? பேப்பரை பாக்கல? ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான். எவனோ எவ்வளோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னே, என்னாச்சு? ஊரு பூரா தேடி பார்த்தேன், ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல. கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க. கூட்டிட்டு வர வேண்டியது. வயசு 80. அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது. உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தைச்சுச்சா? அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தைச்சுக்கிறது? வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லிருக்கேன். ஐயா வந்துட்டான். பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா? ஆரம்பமே குரல் சரியில்லை, முதேவி. கையில டேப்பு சரி, கழுத்துல என்ன கத்திரி? மிஷின் எங்க? ரோட்ல. ஓ, நடமாடும் டெய்லரா? ஐயா, ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கா? இங்கேயா? வாமா, கரெக்டா அளவு எடுக்கணும். கையை காட்டு. தொட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. ஏங்க, தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க. என் ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தைச்சது. இப்ப நான் குண்டாயிட்டேன். இங்க குண்டானதுக்கு காரணமே நான் தான். நானா? பாத்தியா, ஆம்பளைகளோட நெருங்கி பழகக்கூடாது நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா? யோ, சீக்கிரம் அளவு எடுத்துட்டு போயா. என்னங்க நீங்க தொட்டு அளவு எடுக்க கூடாதுங்கிறீங்க, பழைய ஜாக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அங்க பாரு. அளவடியா? எழலையா? தலையெழுத்து. கைய தூக்குங்கம்மா. 9. யாரு? கையளவுங்க. திரும்புங்க. என்னங்க? டச் பண்ணக்கூடாது, தொலைச்சிருவேன். தொலைச்சு என்னங்க நீங்க நேர்ல கூட தொடக்கூடாதுங்கிறீங்க, பின்ன எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? திரும்புமா. என்னங்க பிளாட்டா இருக்கு? ஆமா, இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன்? நான் உங்க வீட்டை சொல்லலைங்க, உங்க வீட்டுக்காரிய சொல்றேன். யோ, அது பிளாட்டா தான் இருக்கும். நீ தச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாருங்க, தச்சு எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. எது குறைஞ்சாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க போங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எலெக்ஷன்ல ஜெயிச்ச கேண்டிடேட் பட்டப்பகல்ல நடு ரோட்ல 1000 பேருக்கு முன்னால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. கொலையாளியை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, நாட் ட்ரேசபிள் அப்படின்னு பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. தோத்து போன தர்மலிங்கம் தான் இந்த கொலைக்கு தூண்டுகோலா இருந்திருக்கான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிக்கிறீங்களே, ஏன் சார்? ஏன்? ஐ எம் சாரி சார். கொலையாளி யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா எந்தவித ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி அரசியல் செல்வாக்கும் பண பலமும் எங்க கைகளை கட்டி போட்டிருக்கு. லுக் இன்ஸ்பெக்டர், நீங்க போட்டுக்கிற காட்டி சட்டை எங்க காசுல தச்சது. நீங்க வாங்குற சம்பளம் நாங்க கொடுக்கிற வரிப்பணம். அப்புறம் ஏன் பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் போய் பயப்படுறீங்க? நாங்க எங்க கடமையை செய்வோம்னு நிமிர்ந்து நின்னு சொல்ல கத்துக்குங்கய்யா. அந்த நேர்மை இல்லாதவங்க காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு இங்க ஏன் இருக்கீங்க? போய் அரசியல்வாதி வீட்டு வாசப்படியில கந்துட்டு இருக்க வேண்டியதானே? சுதந்திரமா செயல்பட எங்களுக்கு உரிமை இருந்தா we will catch him and hang him. Nowadays you are not hanging the murderers, you are hanging justice.
You are hanging democracy. You are hanging this country. Done with your political setup. இப்படியே அலறதுனால செத்து போன உங்க அண்ணன் திரும்பியா வந்துட போறாரு. அழுகை நிறுத்தின்னு சுலபமா சொல்லிட்டேன். என்னால முடியலையே. அண்ணன் நினைப்பு என் மனசு விட்டு போக மாட்டேங்குது. மறக்கிறது கஷ்டம் தான் தேவி. அதுக்காக இப்படி அழுது உடம்ப வருத்திக்கிறதுல என்ன லாபம்? செத்து போனது ஏன் அண்ணன். இதுவே உங்க அண்ணன் நடந்த இப்படி நீ சொல்லிருப்பியா? எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாரு தெரியுமா? தேவகி, நீ நல்லா படிக்கணும். உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும். உன்னோட புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும். அதுதான் என் ஆசைன்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இப்படியே நான் வச்சுட்டு போயிட்டேன். முதலாளி, நம்ம சின்ன முதலாளியும் தேவகையும் சுந்தரவாத்தியார் வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாசல்ல சுந்தரவாத்தியார் காவல் காத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சுந்தரவாத்திய பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம். உள்ள போய் அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வாங்கடா. ஏண்டா வாத்தி, நீ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல புரோக்கர் வேலையை பார்ட் டைமா பண்றியா? தர்மலிங்கம், நான் சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு ருத்ராட்ச புறன் ஏற்கனவே சொன்னேன். நீங்க எல்லாம் பொறாமையில சொல்லதான் நினைச்சீங்க. பாத்துட்டீங்கல்ல? வார்த்தைகளை அள்ளி கொட்டாத. பொறுமையா கேட்டா பதில் சொல்லு. இந்த கன்றாவிய பொறுமையா வேலை கேட்கணுமா? வாத்தியாரியா, பையனும் பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தோ உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்ப நாங்க பார்த்தோம்ல, அதே மாதிரி அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்ததை நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்துமா அவங்களை கண்டிக்காம வெளியில வந்து உட்காந்துட்டீங்க. இவன் எப்படி கண்டிப்பான்? அவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சு வச்சதே இவன் தான். அண்ணன் செத்த துக்கம் தாங்காம தேவகி அழுதுட்டு இருந்தா. முருகன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். இதுல தப்பு இல்லையே. சரி, தொந்தரவு பண்ண வேணாம நீங்க உட்கார்ந்துருக்கேன். யோ, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா. முருகன் என்ன இந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா ஆறுதல் சொல்றதுக்கு? ஊர்ல எல்லாரும் உன்னை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லாம என் பையனை அனுப்பிச்சு ஆறுதல் சொல்ல சொன்னியா? அதுவும் எப்படி? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து. வாத்தியாரையா, உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே. இப்ப நீங்க மட்டும் தலகுனியில வாத்தியாரையா, நாங்களும் தலகுனியும்படி ஆயிடுச்சு. வாத்தியாரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு. நாமெல்லாம் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னும் என்ன விசாரிக்கிறது? இவன் புள்ளையோ பொண்ணோ இந்த நிலைமையில இருந்தா இன்னும் விசாரிப்பானே. கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க? இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்கு இந்த ஆளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும்.